ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. 22/3/25 இரவு 1:05 சிங்கப்பூரில். இப்போ தான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு, ஏன்னா என் எழுத்து உங்களுக்கு பிழையாக இருக்கிறதால சரியாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் இந்த கவிதையை சொல்கிறேன். எதையும் வீணாக்க மனசில்லாமல் நேற்றிரவு சீக்கிரமாக சுட்ட தோசை சாப்பிட நேரமில்லாமல் இன்றிரவு தூக்கி போட கை துணிகையில் குப்பை தொட்டி எதிர்பார்க்க இன்றிரவும் அதே பசியில் வயிறு விரிச்சோடி கடன் கேட்டது அவனிடம். அவனும் கருணையோடு வயிற்றுக்கு இரை போட்டான். புரியுதுங்களா? நேற்று அவன் இந்த கவிதையோட இது என்னன்னா, வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவிதை எழுதுறான். அது எப்படின்றன்னா, நேற்றிரவு சீக்கிரமாக சுட்டான், ஆனால் நேரம் இல்லாத சாப்பிட முடியல. இன்று இரவு அது வீணாயிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட கையும் வந்துடுச்சு, குப்பை தொட்டியும் எதிர்பார்க்குது. காலியான குப்பை தொட்டியாக இருக்குது. ஆனால் அவன் வயிறு என்ன பண்ணுது, இன்றிரவும் அதே பசியில் வயிறு விரிச்சோடினா ரொம்ப பசியில் கடன் கேட்குது. அவனும் கருணையோடு, வயிறு அவன்கிட்ட கேட்டுச்சு, அவனும் கருணையோடு வயிற்றுக்கு இரை போட்டான். இது என்ன சொல்கிறதுன்னா, இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்ச நான் சுட்ட தோசை நைட்டு 1 மணிக்கு மேலே போயிடுச்சு. நான் சுட்ட தோசை அது வீணாக ஏன் போகணுன்றதுக்காக அதை எடுத்து சாப்பிட்டேன். கவிதை நல்லா இருந்துச்சுங்களா? இதில் ஒரு வறுமை கலந்த எனக்கு பிடிச்சிருக்குது. இதை நான் எழுதக்குள்ளே, நான் கை கழுவுக்குள்ளே இதை யோசித்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை ஷேர் பண்ணுறேன். ரசிங்க. பிடிச்சா ரசிங்க, இல்லைனாலும் ஓகே. எனக்கான பதிவாக இருக்கும். பாய், குட் நைட்.